நான் உங்களிடம் சொன்னால் என்றென்றும் மூடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கல்லறை இன்று காலியாக இருக்கிறது. அந்த காலி கல்லறையில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பதில் இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அந்த கல்லறை ஏன் காலியாக இருக்கிறது? அது உண்மையிலேயே காலியாக இருந்தால் அது உங்களுக்கு என்ன அர்த்தம் தருகிறது? அது 3ஆம் நாள், எல்லாம் முடிந்துவிட்டது. மக்கள் நம்பிக்கையாக கருதிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய சீடர்கள் அச்சத்தில் இருந்தனர். மக்கள் நம்பிக்கை இழந்தனர். மேலும் உலகம் நினைத்தது கதை முடிந்துவிட்டது. ஆனால் பரலோகத்தில் ஒரு திட்டம் இருந்தது. அதிகாலையில் சில பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். அவர்கள் இருதயங்களில் துக்கம் நிறைந்திருந்தது. அவர்கள் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவர்கள் அங்கே சென்றவுடனே அவர்கள் பார்த்தார்கள், கற்கள் உருட்டி அகற்றப்பட்டிருந்தன. கல்லறை காலியாக இருந்தது. பின்னர் ஒரு தேவதூதன் சொன்னார், மரித்தோருக்குள் ஜீவன் உள்ளவரை ஏன் தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் ஒருவர் மட்டும் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதல்ல. இதன் அர்த்தம் மரணம் தோற்கடிக்கப்பட்டது, பாவம் தோற்கடிக்கப்பட்டது, மனச்சோர்வு தோற்கடிக்கப்பட்டது, மேலும் ஜீவன் வென்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவருடையது மட்டுமல்ல, அது உங்கள் புதிய தொடக்கம். அவர் உயிர்த்தெழுந்த போது உங்கள் பாவங்களுக்கான தண்டனை முடிந்தது. அவர் உயிர்த்தெழுந்த போது நீங்கள் புதிய வாழ்வை பெறுவதற்கான வழி திறக்கப்பட்டது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது சிறிது காலத்திற்கு எல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றும். ஆனால் திடீரென்று அதே விதை புதிய வாழ்வாக வெளிப்படுகிறது. அதேபோல் இயேசு கல்லறைக்கு சென்றார். ஆனால் அது தோல்வி அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இன்றும் அநேகர் இருக்கிறார்கள், வெளியே புன்னகைப்பவர்கள், ஆனால் உள்ளே கல்லறையில் இருக்கிறார்கள். முறிந்த உறவுகள், மனமுறிவு, பயம், பாவம் எல்லாம் அவர்களை உள்ளிருந்து பாரமாக்குகிறது. ஆனால் கேளுங்கள், அந்த கல்லறையை காலி செய்ய முடிந்தால், அப்படியானால் உங்கள் வாழ்க்கையும் மாறும். இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். மேலும் அவர் உங்களை அழைக்கிறார். அவர் கூறுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் வாழ்வான். நீங்களும் உங்கள் கல்லறை போன்ற வாழ்க்கையிலிருந்து வெளியே வர விரும்பினால், அப்படியானால் இன்றே இங்கேயே உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். மேலும் சொல்லுங்கள், இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கைக்குள் வாரும். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும்.